தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பொது காலத்தில் 33ஆம் ஞாயிறு மணிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இப்பலியாண்டு இறைமக்கள் அனைவரையும் குடும்பத்திற்காக கொடுத்து சிந்திக்கப்படுகின்றது. இன்றைய வாசல் வழிபாடுகள் நம் அனைவருக்கும் இறுதி காலத்தை பற்றியும் உலக முடிவு பற்றியும் அதற்கேற்ற வகையில் நன்மையை நாம் தகுதியான முறையில் மனம் மாற்றி இறை வழியில் நடக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை நமக்கு விளக்குகின்றது. இறுதி காலம் என்பது எப்பொழுது என்பது நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம் அனைவரும் இறுதி நாட்களில் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு சிந்தனையில் நம்பிக்கையில் எப்பொழுது நமக்கு இறப்பு வரும், எப்பொழுது நமக்கு முடிவு வரும் என்பதை நாம் அறியாமல் இருந்தால் ஒவ்வொரு நாளும் அருளின் நாள், ஒவ்வொரு நாளும் நமது மனமாற்றத்திற்காக இறைவன் கொடுக்கின்ற நாள் என்பதை நாம் ஏற்று மனம் மாறுவோம், இறைவனின் வழியில் நடக்க முயற்சிப்போம். தூய மறைகளை தகுந்த முறையில் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்ற குறைகளை எடுத்து பார்த்து மனவருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எல்லாம் எப்பொழுதும் மகிழ்ந்து செய்ய உண்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் மூச்சாகியவருக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதாம் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிற்கு இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். முதல் வாசகம். உன் இனத்தால் விடுவிக்கப்பட்டது. இறைவாக்கினர் தானியேல் நூலில் இருந்த வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களிடம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்பட்டது. நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் ஒருங்குகிற அனைவரும் பலர் வீழ்த்தெழுவர். அவரும் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா
இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர்தாமே என் உண்மை சொத்து, அவரே என் கின்றம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரை இப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நினைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டேன், உம் அன்பனை படுகொலியில் காண மாட்டேன். பல்லவி. வாழ்வின் வழியை நான் அறிய செய்தேன், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. இரண்டாம் வாசகம். ஒரே படையினால் என்றென்றைக்கும் நிலைகொள்ள ஆக்கினார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வசனம், அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 11 முதல் 14 முடிய 12. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரும் நாள்தோறும் இறைவழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே படைகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவராகியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவு உள்ளவராக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மாணவர்கள் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து கொண்டாடுங்கள். ஆண்டவர்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாட்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருந்துவிடும், நிலா ஒளி கொள்ளாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளிப் பொருள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானத்துதரை அனுப்பி அவர் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறுகோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் இலைகள் கலைத்து இலைகள் தோன்றும் போது கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மின்னும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டார். ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணுலகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புகளே, இன்றைய வாசமொழி வாழ்ந்த அனைவருக்கும் இறுதி காலத்தை பற்றி, உலக முடிவு பற்றி, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவை நமக்கு தருகிறது. இறுதி காலம் எதற்காக சொல்லப்பட
அது எதற்காக இந்த நற்செய்திக்கு வாசல் வழிபாடுகளுக்கு வர வேண்டும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி வாரம், 33வது வாரம். மொத்தம் 34வது வாரம் கிறிஸ்து அரசர் பெருவிழா. அதன் பிறகு வாசல் வழிபாட்டில் 3வது ஆண்டு, தேர்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது ஆண்டுக்கு வாசல்கள் பயன்படுத்தப்படும். எனவே இந்த திருவழிபாட்டு ஆண்டு திருச்சபை, கப்பலிக்கிற திருச்சபை கடைபிடிக்கின்ற திருவழிபாட்டு ஆண்டு இன்று கடைசி நாள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து அரசர் பெருவிழா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? திருவரை பார்க்கலாம். அதனால ஒரு நம்மை பொறுத்தவரை ஒரு திருவழிபாட்டு ஆண்டு முடிவடைகிறது. எனவே இந்த முடிவு என்பதால் முடிவு பற்றிய நற்செய்தி வாசகம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. சரி, இன்றைக்கு நம்ம முடிவை பற்றி பேசுகின்ற பொழுது ஏன் முடிவை பற்றி நாம் பேசணும் என்றதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இயேசு நமது பிரிவுக்கு முன்பாக முடிவு செய்தி வழங்கியிருக்கிறார். அது ஒரு காரணம். இரண்டாவது, இயேசுவின் இறப்புக்கு பிறகு எத்தனையோ நாட்கள் நீரோ என்கின்ற மண்ணால் ஒருமைப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக மாவட்ட நற்செய்தியாளர் இதை அவர்கள் கூறியிருக்க முடியும். நம்பிக்கை இழந்துவிட்டார்கள். ஒரு நாள் கடவுள் வருவார். நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நமக்கு தீர்ப்பு வழங்குவார் என்ற ஒரு செய்தி. கடவுள் இருக்கின்றார். கடவுள் இருந்தால், கடவுள் இருக்கிறார், மீண்டும் கடவுள் இருப்பார். எனவே கடவுளுடைய பிரசனத்திலிருந்து நம்மால் எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. நம்ம கண்ணு போனா உலகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி கிடையாது. நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் கடவுள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், நீங்கள் படித்தவரை ஆவலாக இருக்கலாம், நீங்கள் பலன் தராத கனி கொடுக்காத அத்திமரங்களாக இருக்கலாம். அதனால கடவுள் என்ன முடியாது, நம்ம நினைக்க கூடாது, சொல்லவும் கூடாது, சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல கூடாது. கடவுள் எப்பொழுதும் இருக்கின்றார். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலக முடிவு ஏன் இப்படி சொல்றாரு இயேசு? கதிரவன் இருந்துவிடும், நிலா ஒளி கொடுக்காது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், நிறைய வானத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் நிறைய மத்திய லட்சத்தை விட அதிகமானது. இப்போ நாமும் இன்றைக்கு பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு சில நிகழ்வுகளை நாம் பார்க்கணுமா இல்லையா? முதலாவதாக இந்த என்ன சொல்றது, கிளைமேட் சேஞ்ச், சூழ்நிலை, காலநிலை மாறுகிறது, பருவ நிலை மாறுகிறது. பார்க்கணுமா இல்லையா? குளோபல் வார்மிங் கேள்விப்படுதுன்னா உலகம் வெப்பமடைந்து கொண்டிருக்கின்றது, காற்று மாசடைகிறது, நீர் மாசடைகிறது, எல்லாமே மாசடைகிறது. கடவுள் ஆதாமியாளர் அதே இயற்கை இருக்கிறார் இருந்தா கொஞ்சம் மனுஷனா பண்ணலாம், அதை அழித்து வருகின்றார் என்பதுதான் உண்மை. கடவுள் ஆதாமியாளர் படைக்கும் போது பாட்டு பாடலாம் இருந்துச்சா? கேன் பாடலாம் இருந்துச்சா? தொழிற்சாலைலாம் இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லை. இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை தான் மனுஷன் வாழ்ந்தான். இப்போ மனிதனுக்கு என்னைக்கு அறிவு வந்துச்சோ அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? உலகம் குடி சிறப்பு. வளர்ச்சி என்கின்ற பெயரில், அறிவியல் என்கின்ற பெயரில் மனிதனுக்கே ஆபத்தை, பெரும் ஆபத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறார். அதான் உண்மை. எங்கேயோ ஒரு வகையில அறிவியலால், மருத்துவத்தால் வளர்ச்சி ஏற்படுகின்ற இந்த உண்ணாவினாலும் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதற்கடுத்தாக அந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ஸ், பசுமை குளிர் வாயுகள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே மழை பெய்ஞ்சா நிறைய மழை பெய்ஞ்சு வெள்ளமாக போய் மக்கள் வெள்ளத்தை சாப்பிட்டாங்க. அது என்ன ஆயிடும்? ஒரே வெயிலாடிச்சு, வெயில் சாப்பிடும், தண்ணி பஞ்சமாக அதெல்லாம் பயன்படுத்த
வந்தா ஒரே மழை, இல்லைன்னா ஒரே வெயில். ஒரு நடுநிலை தன்மை இல்லாமல் நாம் இருக்கணும். அதற்கடுத்தாக இப்போ கூட நாசம் சொல்லிடுறாங்க, ஒரு பூமி நோக்கி ஒரு மிகப்பெரிய கல் தான் வந்து இருக்குது, அது பூமி நிலமான ஆகிடும், பூமியே காலையாயிடும், இவ்வளோதான் இதுவாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே என்னென்னோ நடந்துட்டாங்க. இதெல்லாம் உலக முடிவா என்று நமக்கு என்ன தோன்றும். ஆனால் அதனால ஒரு எதிர்ப்பு காண முடியுமா? பூமி நோக்கி ஒரு கல் வந்து சொல்றாங்க ஒழிய அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் உலக முடிவை நாம் ஒரு சில எண்ணங்கள் வழியாக புரிந்து கொள்ள முடியும். நான் எப்போது இறங்கின்றேனோ அப்போ என் உலக முடியும் அப்படிதான் நான் நினைச்சுக்கணும். உலகம் 2030 முடியுமா, 2020 முடியுமா அப்படின்னு நினைச்சா 2030 நம்மள முடியுமா? இருக்க முடியாது. வேற யாராவது இருப்பாங்க, வேற ஜெனரேஷன் இருப்பாங்க, இருக்கலாம். ஆனால் நாம் இறக்கின்ற பொழுது எனது உலகம் முடிவடைகிறது அப்படின்னு நினைச்சோம். அதற்கடுத்தாக there is judgment. கடவுள் ஒரு நாள் நம்ம நன்மை தீமைகளுக்கு ஏற்பட தீர்ப்பு வழங்குவார். முதல் வாசகமா தெளிவாக வாசிக்கிறேன். வானதூதர் வருவார்கள். அவங்க எல்லாரையும் கல்லறையில் இருக்கின்ற எல்லாரும் எழுப்பிவிட்டு அவங்க உலகம் தோன்றிய முதல் அவர்கள் வாழ்நாட்களில் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப அவர்கள் பண்ணுவாங்க, தீர்ப்பு வழங்குவார்கள். நல்லது செய்தவர்கள் இன்னத்திற்கும், தீமை செய்தவர்கள் நரகத்திற்கும் செல்ல வேண்டியிருக்கும். எச்சரிக்கை எப்பொழுதுமே நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சிந்தனை. இப்போ இயேசுவின் 3 வகையான வருகை இருக்கின்றது. இயேசு முதலில் கடவுளாக இருந்தவர், மனிதனாக இருந்தவர், கிறிஸ்து பிறப்பு மனுவாக கடவுள் மனிதராக இருந்தார். அது முதல் வருகை. இயேசு முதல்ல வந்தார். இரண்டாவது வருகை விண்ணேற்றம் அடைந்து மீண்டும் ஒரு நாள் நம்பிக்கை சொல்றதையா அவர் மீண்டும் தந்தை வளர்ப்பு வச்சிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் நடத்தி அவர் மீண்டும் வருவார். அது இரண்டாம் வருகை. இன்னொரு வருகை இருக்கின்றது. எங்கெல்லாம் திருப்பலி நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் இயேசு பிரசனம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால இயேசு முதல்ல வந்துட்டாரு. அப்படி எப்பயாவது ஒரு உலக முடியல வருவாரு அப்படின்னு நினைச்சுன்னா பண்ணுறாரு, இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நம்மளாம் சாவே இல்லை, எல்லாம் சாவே நான் இஷ்டப்படி என்னை அவன் எதுவுமே பண்ண முடியாது, சொல்ற ஆழமான ஆடாடுறாங்க அப்படி நினைக்கிறார். இயேசு எப்பொழுதும் திருப்பலி வழியாக பிரசனமாக இருக்கிறார். திருவருட்சாதனம் வழியாக நற்கருணை ஒவ்வொரு அடையாளம் என்கின்ற திருவருட்சாதனம் வழியாக அவர் மீண்டும் மனிதர்களோடு ஒப்புரவாகி கொண்டே இருக்கின்றார். அதனால கடவுள் இல்லை, இயேசு பார்க்கல நம்ம நினைக்க முடியாது. திருவிழியத்தின் வழியாக இயேசு நம்மோடு பேசிக் கொண்டுதான் இருக்கின்றார். நம்ம எப்பொழுதெல்லாம் பைபிளுக்கு வாசிக்கிறோம், கடவுளோடு பேசுகிறோம், கடவுள் சொல்வதை கேட்கின்றோம். அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதற்கடுத்தாக அத்திமரத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். அத்திமரத்தை நம்ம அவர் வெளிப்படையாக சொல்றார். அத்திமரம் இலைகள் கழித்து இலைகள் தோன்றும் போது கோடைக்காலம் வந்துவிட்டது. கூட நம்ம அத்திமரம் நம்ம எழுதணும். வேப்பமரம் எப்போ நல்லா காய் காய்க்கும், கோடை காலம்னா வேப்பமரம் காய்க்கும். அப்போ பூ வச்சு காய் காய்ச்சணும்னு சொல்லணும். கோடை காலம் வச்சு கோடையில் காய்க்கின்ற காயம் இயேசு காலத்தில் அந்த இதய பகுதியில் அதை பார்த்து தெரிஞ்சுன்னு சொல்றாரு. அந்த இலைகள் தளிர்த்து இலைகள் சொல்லும் போது கோடை காலம் நெருங்கி வந்து விட்டது சொல்றாரு. அப்பொழுது இயேசு அங்கு இருக்கின்றார். நான் இங்கு இருக்கின்றேன், நான் யார் என்பதை நீங்கள் உணராமல் புரியாமல் என்னை நம்பாமல் நீங்கள் இருக்கின்றீர்கள்.
பார்த்து இந்த சீசன் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுபோல என்னை பார்த்து என்ன பண்ணலாம்? மாண்டவன் வந்து விட்டார், அவர் மனமாற்றத்தை எடுத்திருந்தார் அப்படின்னு நீ ஏன் புரிஞ்சு மாட்டீங்கன்னு கேட்கறது. ஏசு இருக்கிறார்களா? நாம் என்ன செய்யணும்? பதில் தர வேண்டும். என்ன பதில்? மனமாற்றம். கடவுளை சந்திப்பதற்கு நம்மை நாம் தயாராக இருக்க வேண்டும். அல்லது நீங்க நினைச்சு பார்க்கலாம், இன்றைக்கு 17/11/2025 நீங்க செத்துருவீங்க சொல்லி கடவுள் சொல்றாரு. என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு 17 நவம்பர் மாதம் 2024, 2025 17 நவம்பர் மாதம் நீங்க அவுட்டு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க, மனம் மாறிடுவாங்க, உதவி செய்வாங்க, அன்பு செய்வாங்க, எல்லாரையும் மன்னிச்சுவாங்க. ஏன்? அப்போ எப்போ சாமிக்கு தெரியாம இருந்தாலும் நம்ம ஆட்டம் போட்டுக்கணும். அதான் உலக முடிவு. இறப்பு என்பது நமக்கு தெரியாம இருக்கிறது. அதான் பிரச்சனை. அப்புறமா பார்க்கலாம். வாழ்வது ஒரு வாழ்க்கை, சந்தோஷமா போகலாம்பா. எம்மதமும் சம்மதம், எல்லா கடவுளும் எல்லாம் சாமி கொடுக்கலாம். அந்த சாமி போய் வந்து இந்த சாமி வந்து அங்கே போகுது போகுது எல்லாரும் போகும். கேட்டா எம்மதமும் சம்மதம், எல்லா கடவுளும் ஒன்றுதான் வந்தாப்பா நினைக்கிறோமா இல்லையா? எல்லா கடவுளும் ஒன்றா முடியும். எல்லா சமயங்களும் அன்பை போதிக்கின்ற என்பதுதான் முக்கிய. நம் கடவுள் நம்மை அவரது பிள்ளைகளாக வாழ அழைக்கின்றார். ஏதாவது ஒரு சமயத்தை ஒரு நம்பிக்கை நாம் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவாக வாழ அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும். அதான் நாம் இறைவன் நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கடுத்தாக அழைக்கப்பட்டவர்கள், ஆசி பெற்றவர்கள் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்காத அத்தி மரணக்கூடாது, பலன் தராத மனிதர்களாக இருக்கக்கூடாது. அது மிக மிக முக்கியம். நாம் நினைச்சு பார்ப்போம், என்னால் என் குடும்பத்திற்கும் என் திருச்சபைக்கும் என் சமூகத்திற்கும் என்ன பயன்? நான் என்ன கொடுத்துருக்கேன்? வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன்? நிறைய பேர் நினைப்பாங்க இவங்களாம் தான் பேர், ஆனால் அதனால ஒரு பிரயோஜனமோ இல்லை. இத்தனை வயசாகிடுச்சு, சம்பாதிக்க மாட்டேங்கிறான், ஒரு நல்லது செய்ய மாட்டேங்கிறான், அப்பா அம்மா காப்பாற்ற கிடையாது, ஒரு பிள்ளைகளை காப்பாற்ற கிடையாது. பலனற்ற வாழ்க்கை, பயனற்ற வாழ்க்கை, கனி கொடுக்க முடியாத வாழ்க்கை. அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா மரமணிகள் கேட்பாங்க. யார் பார்ப்பாங்க? சும்மா பார்த்தா கேட்பாங்க, எதுக்கு மரமணிகள்? மரம் என்றால் கனி கொடுக்க வேண்டும். அதான் கேட்கப்படுகிறது. அதற்கடுத்தாக அந்த மரம் கனி கொடுக்காத மரம் ஒரு வெளியிட மரம் மட்டும் இருக்கும், இலை இருக்கும். நம்ம நினைப்போம் இவங்க மற்ற இடம் வரும், என்ன கொடுக்கும்? பழம் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனால் அந்த மரம் பழமே கொடுக்குன்னா நம்மள அந்த மரம் பார்த்தா நமக்கு என்ன? இந்த மரம் வேஸ்ட், இந்த மரம் என்னது? வேஸ்ட் சொல்லிடும். அது போல இந்த மனிதனும் வேஸ்ட், இருக்கிறதே வேஸ்ட். அப்படி சொல்லுகிற அளவு நாம் நடந்து கொள்ள கூடாது. அதற்கடுத்தாக கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையோடு வாழ வேண்டும். நிறைய பேர் பணத்தோடு வாழ்றாங்க, நண்பர்களோடு வாழ்றாங்க, உறவினரோடு வாழ்றாங்க, வேற உலகத்தோடு வாழ்றாங்க. ஆனால் எதோடு வாழ்வதில்லை? நம்பிக்கையுடன் வாழ்வதில்லை. நீங்கள் நம்பிக்கையுடன் வாழவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற கவலைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், சவால்கள் நம்ம என்ன பண்ணிடும்? நெருக்கிவிடும். நெருக்கி ஒரு சாகட்சி. சிறிய துன்பம் நமக்கு மிக பெரியதாக கொடுக்கும். எப்பொழுது நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நீங்க எந்த பிரச்சனை உங்களுடைய சந்திக்க முடியாது. கடவுள் நம்பிக்கை இருந்தால், கடவுளோடு இருந்தால் நீங்கள் எந்த பிரச்சனையும் சந்திக்க முடியும். ஏனென்றால் நமது பிரச்சனைகள் பெருசு இல்லை. யார் பெரியவர்? கடவுள் பெரியவர். கடவுள் பெரியவர். நம்ம பிரச்சனை பெருசா? கடவுள் தான் பெரியவர். எனவே இறை நம்பிக்கை
ஒருவேளை நீங்கள் இந்த நிகழ்வுகளை இயேசுவை பார்த்து அத்திமரத்தை பார்த்து நீங்கள் திருந்தவில்லை என்றால் அழிவை சந்திப்பதை தவிர்க்க முடியாது. இயேசு நிறைய முறை சொல்கிறார், நான் இந்து மனம் முடிந்து போகும் என் வார்த்தைகள் வழியாக சொல்கிறேன். எடுத்துக்காட்டாக சொல்றாங்க, இயேசு சொன்னவர் நடைபெற்று கொண்ட எருசலேமிலே பார்த்து இயேசு அழுதார். ஏன்? எருசலேம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எருசலேம்ல யாரு? எருசலேமில் வாழ்ந்த யூதர்கள். அவர்தான் இறைமகன், அவர்தான் இந்த உலக மீட்பர், அவர் சொல்லை நாம் கேட்க வேண்டும் என்பதை இந்த பரிசேயர்கள் திருச்சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்தான் இந்த எருசலேம் நகரம் வழிபடுகிறது, ஆலயம் இடிக்கப்படும் என்று சொன்னார். இந்த எருசலேம் ஆலயம் இருந்தா இல்லை. இன்றைக்கு கூட இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இயேசு பிறந்த இயேசு இறந்த அந்த புண்ணிய பூமியானது போர்க்களமாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இயேசு என்ன சொன்னாரு? 2024 ஆண்டுகள் சொன்னார். ஒரே ஒரு இதுக்கு நம்ம ஆலோசனை பார்க்கணும். எனவே இயேசு சொன்ன அனைத்து வாக்குகளும் ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும், நடக்கும். எப்போ தெரியாது. இயேசு சொன்ன நிகழ்வு வானத்தில் இருக்கின்ற அணிகள் நிலம் அங்கே மதில் செல்ல அங்கங்கே நிலநடுக்கம் ஏற்படும், பெருவெள்ளம் ஏற்படும் அப்படின்னு சொன்னார். எல்லாமே நடந்தாங்க. எனவே நாம் இந்த எருசலேம் அழிவை நாம் மனதிற்கு வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன செய்ய முடியும் என்பதை சிந்தித்து பார்க்கிற பொழுது இயேசுவின் வருகையை நாம் மதிக்க வேண்டும். இயேசுவின் வருகைக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அனைத்து மிக அழகாக சொல்லுவாங்க, இயேசுவை நாம் இந்த உலகத்தில் வரவேற்க வேண்டும். எப்படி வரவேற்க முடியும்? நம் சகோதர சகோதரிகளுக்கு நாம் செய்த சிறு சிறு செயல்களை மிகுந்த அன்போடு செய்வதன் வழியாக இயேசுவை இந்த மனிதனுக்கு நாம் கொண்டு வர முடியும் என்று சொல்றோம். நம் சகோதர பெரிய நாட்டெல்லாம் இருந்தார், சரிங்களா? கால்கை உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட மனைவி, ஒரு பிள்ளைகள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள், அவர்களுக்கு நீங்கள் சின்ன செயல்களை எப்படி செய்யணும்? மிகுந்த அன்போடு செய்கிற பொழுது கடவுள் இருக்கின்றார். கடவுள் இருக்கின்றார். அதை நாம் மனதிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் அச்சப்படக்கூடாது. இருளுக்கு நடுவில் நம்பிக்கை என்கின்ற ஒளியை ஏற்றுக்கொண்டு நாம் பயணம் செய்ய வேண்டும். உலகம் இருந்தது, இதுதான் கரெக்டு, இதுதான் கரெக்டு, இதுதான் மகிழ்ச்சி, அதுதான் மகிழ்ச்சி சொல்றதுக்கு நிறைய இருக்கின்றது. நம்ம ஏமாற்றுவதற்கு நிறைய காரணிகள் உலகத்தில். நாமளும் அதை நிறைய நோக்கி போயிருந்தாங்க. சீரியல் பாருங்க, மிகப்பெரிய ஏமாற்றுவது நம்மையே மறந்து ஆண்கள்லாம் தண்ணி அடிக்கிறாங்க, பெண்கள்லாம் சீரியல் பார்க்கலாம். ஆண்களுக்கு அது போத, பெண்களுக்கு இது போத. ஏன் மறக்கணும்? எதை மறக்கணும்? என்ன மறக்கணும்? என் கஷ்டத்தை மறக்கணும், என் குடும்பத்தை மறக்கணும். தொடர்ந்து நாம் இந்த மறக்கின்ற போதை உலகத்துக்கு செல்கின்ற பொழுது நீங்க உங்களையே நினைக்கிறீங்க. நானும் நிறைய பெண்கள் கேட்போம், சீரியல் பார்ப்பீங்களா? ஒரு சீரியல் மட்டும் பார்ப்போம் பாருங்க. அப்புறம் பார்த்தா அது முன்னாடி சீரியல் நானும் பார்ப்போம். அப்படி பார்த்தா நான் சீரியல் அப்ப 6 மணி நேரம் 6 மணி நேரம் 10 மணி நேரம் டிவி தான் இருக்கும். 6 மணி நேரம் 10 மணி நேரம் டிவி எடுக்கிறதா நீங்க எப்படி குடும்பத்தோட பேச முடியும்? அதான் பிரைம் டைம். ஜனம் சொல்லலாம், இதெல்லாம் உட்கார வச்சுக்கோங்க, சாப்பிடலாம், நேரம் மகிழ்ச்சியா இருக்கலாம். நோ டைம், பிரேக் டைம் தான் சாப்பிட்ற டைம். விளம்பரம் போடுறீங்களா? விளம்பரம் நேரம் தான் நேரம், சாப்பிட்ற நேரம். சாப்பாடு டைம்னா தெரியாது. எதையாவது எடுத்து வாயில போட்டு சீக்கிரமாக போயிடணும் உடனடியா. பிரேக் பிடிக்கல, ஆனால் அந்த சுறுசுறுப்பு ரொம்ப நல்ல சுறுசுறுப்பு. அந்த பிரேக் டைம்லாம் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு வேலை போயிடும். நம்மை நாம் மறந்து விடுகின்றோம். அதற்கடுத்தாக இறைவன் எப்பொழுதும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். திருவிழியின் வழியாக, திருவருட் சாதனங்கள் வழியாக,
திருப்பலியின் வழியாக இறைவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு இறுதி நேரம் உண்டு, முடிவு உண்டு. ஒவ்வொரு மனித வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொண்டு வாழ வேண்டும். எனக்கென்று ஒரு இறுதி நேரம் இருக்குது, எனக்கும் ஒரு முடிவு இருக்குது என்பதை நான் மனசில் வச்சுக்கணும். ஆனால் எல்லோருமே மனசில் வச்சுக்கணும்னா எனக்கென்று ஒரு முடிவு இருக்கிறது நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் நம்ம யாரும் என்ன மாட்டோம், சண்டை போட மாட்டோம், பேசாமல் இருக்க மாட்டோம், சமரசம் செய்வோம், மன்னிப்போம், இலக்கம் காட்டுவோம், அன்பு செய்வோம். இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேர் உங்க அப்பா அம்மா பேசாமல் இருக்கீங்க, சகோதர சகோதர பேசாமல் இருக்கீங்க, சண்டை போட்டுறீங்க அல்லது கைக்கு போகலாம். நான் இதெல்லாம் யாருமே சண்டை போடுறது, நான் இதுவரை யாருமே பேசாமலே இல்லை, எனக்கு எதிரி யாருமே இல்லை, என்ன சொல்லுவாங்க கைக்கு போகலாம். ஒற்றுமையாக தான் பாருங்க, நான் சொல்றேன் எனக்கு எப்படி எந்த எதிரியும் கிடையாது அப்படின்னு சொல்ல கைக்கு போகலாம். பார்த்தீங்களா, இதுதான் நம்ம நிலைமை. ஏனென்றால் நமக்கு முடிவில் நாம் நினைச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எப்பொழுது முடிவு வரும் என்று நமக்கு தெரியாது. தெரியாத சந்தோஷம். அதான் நான் என்ன சொன்னல, அடுத்த வருஷம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி செத்துறீங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் சமாதானம் பண்ணிடுவீங்க, டெய்லி பாசம் பண்ணிடுவீங்க, சீட் பண்ணிடுவீங்க. ஆனால் டேட் தெரியாது, அதனால நம்ம இஷ்டப்படி ஆடிட்டு. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. இறுதி காலம் இருக்கின்றது, எனக்கு எப்போது இழப்பு ஏற்படும் எனக்கு தெரியாது. அதனால எப்பொழுது நாம் இறைவனை சந்திக்க தயாராக இருப்பேன் என்ற மனநிலையில் நாம் வாழ வேண்டும். எனவே இறைவன் தொடக்கத்திலும் இப்பொழுதும் எதிர்காலத்தில் இருப்பார் என்கின்ற நம்பிக்கை தொடர்ந்து இறைவனின் பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அற்புதரே, பல்வேறு இயற்கை சூழ்நிலைகளால் இருக்க இடமின்றியும் உண்ண உணவின்றியும் உடுத்த உடையின்றி தவிக்கும் மக்களை நீர் கருணை கண் நோக்கும். தாராள உளம் படைத்தோரை நீர் அவர்களுக்கு உதவி அனைத்துமாய் இருந்து பாதுகாத்து அரைவணைத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடி நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக மன்றாடுவோம்.
இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. உண்மைக்காக வாழ்ந்திடும் இறைவன் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்து இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடர என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயர் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் இறுதி நாட்களில் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அதற்கேற்ற மனமாற்றத்தையும் ஒப்புரவையும் பெற்றுக்கொள்ள தேவையான அருளையும் ஆற்றலையும் விண்ணக தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே,
எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் அனைவரும் பலன் தருகின்ற மரங்களாக, மனமாற்றம் பெற்ற மனிதர்களாக, இறைவனை எந்த நேரத்திலும் சந்திக்க தகுதி பெற்றவர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பனவாக. செந்தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால். உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால். என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ எழுந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுயிர் தியாகம் புரிந்ததனால் மண்ணுயிர் தினமும் மகிழ்கின்றது. உன்னுயிர் தியாகம் புரிந்ததனால் மண்ணுயிர் தினமும் மகிழ்கின்றது. என்னுயிர் மெழுகாய் கரைவதனால், என்னுயிர் மெழுகாய் கரைவதனால் என்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய். என்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும்.
பிரிந்திட வண்ணமாய் என்றும் காட்டிடும். பொருது சத்ருவிடம் நெஞ்சே காத்திடும். மரண வேளையிலே என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு அழைத்துச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். நாம் இந்த வேளையில் ஒன்றாய் கூடி வாழ்த்தி போற்றிடுவோம். அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். அருள் நிறைந்த அம்மணி, அகில லோக நாயகி, ஆண்டவரின் அன்பு தாயும் நீ. எங்கள் அன்னையே, ஆண்டவரின் அன்பு தாயும் நீ. காத்திடும் எங்கள் அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். நாம் இந்த வேளையில் ஒன்றாய் கூடி வாழ்த்தி போற்றிடுவோம். அன்னை மரியா மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். முழந்தால் படியிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏற்றிசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். இயேசுவின் மகப்பரிசுத்த இருதயமே, ஸ்நேகமரும் சுவாமி, மரியாயின் மாஸ்டர் திருதயமே, இரட்சகமரும் தயாரி, திருக்குடும்பத்தின் தலைவராம் சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அன்னியாக புனித கன்னிமரி அம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமையில் சிகரமான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஊர் பாதுகாவலை அன்னலூர்து மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயர்களை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து புனிதர்களே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை இரட்சியும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, உம் புகழ் என்றென்று வாழ்க.